அன்னைக்கு அவங்களுக்கு பணத்தை இல்லாட்டி இன்னொரு வகையிலையும் யோசிச்சுக்கலாம். குழந்தைகளுடைய காலேஜ் எஜுகேஷனுக்காக நான் வருஷத்துக்கு ஒரு 12 லட்ச ரூபா எடுத்துக்கிறேன். ஓகே. எடுத்தது போக மீதி இருக்கிற தொகையை வந்து என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் வச்சுக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு 1 லட்ச ரூபா வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்லையும் எடுத்துகிட்டு போகலாம். மக்கள் அது மாதிரி சேமிக்கலாம். ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 21,500 போட்டாங்கன்னா என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ப்ளஸ் ஒரு குழந்தையினுடைய எதிர்காலம் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க யோசிச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை இப்போ இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, அந்த 4 வருஷத்துக்கு மட்டும் எனக்கு ஒரு 48 லட்சம் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி போனால் நம்ம அமௌண்ட் குறைச்சி முதலீடு செஞ்சால் போதும். ஓகே. ஏன்னா இப்போ 1.4 crores பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. கரெக்ட். அதுக்கு எனக்கு வந்து 21,000 வந்து எனக்கு மாதம் கமிட்மெண்ட் வேறு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் கம்மியாகவும் பண்ணலாம் இல்லைங்க? கம்மியாகவும் பண்ணலாம். ஸோ இப்போ அப்படிங்கிற எனக்கு அந்த 4 வருஷத்துக்கு மட்டும் ஒரு 48 லட்ச ரூபா புள்ள படிக்கிறதுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கையில் வந்து கிட்டத்தட்ட இதில் 3ல் 1 பங்காயிடும். ஓகே. ஓகேங்க சார். ஓகே. ஓகே. இப்போ இது 21,500க்கு பதிலாக ஒரு 7,000 ரூபா, அவங்க 7,000 ரூபா 7,250 ரூபா போட்டாங்கன்னா போதும். ஓகே. அப்படிங்கையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 48 லட்சம் 50 லட்சம் அன்னைக்கு கிடைக்கும். 4 வருஷத்துக்கு அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்.